ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சண்டே மார்னிங் ஏஞ்ச உடனே ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்னு சொல்லி பீச்சுக்கு நடந்தே போனோம். வாக்கிங் மாதிரி போயிட்டு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மாட்டு வண்டி பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மாட்டு வண்டி பார்த்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மார்னிங் டிஃபன் பண்ணலான்னு போகிறப்போ தான் இந்த பார்சல் எனக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. உட்டன் சாப்பிங் போர்டு தான் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 200 பிலோ 200 தான். மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்குறப்போ 300 400 அந்த மாதிரி இருந்துச்சு. மீஷோவில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக பணியாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி நாள் வாங்கின மாவு மீதி இருந்துச்சு. பணியாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து எனக்கு நார்மல் பணியாரம் சாப்பிட்றத விட எனக்கு முட்டை பணியாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு. எனக்கு இந்த கடித்து சாப்பிட்றப்போ எனக்கு வாயில் கடிப்பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும். ஏன்னா மாவுலேயும் சால்ட் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு மாவில் எல்லாத்தையும் கலந்துட்டு டேஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்மளோட பணியாரக்கல்லை போட்டு சூப்பராக பணியாரம் சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி தான் நாங்கள் வச்சுருந்தோம். உங்கள் யார் யாருக்கெல்லாம் பணியாரம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.